ஆஹா. ஓகே விக்னேஷ், ஈவினிங் பார்க்கலாம். ஓகேவா? கார்த்தியாம்மா, ஐ எம் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அப்படியா? ஏதாவது வேணா இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்டுறலாம். அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ட்ரெஸ் பிஸ்னஸ்ஸு, ட்ரெஸ் கலெக்ஷனு. கார்த்தியம்மா, ட்ரூலி செட், உண்மையாக தான் சொல்கிறேன்றியா? ஓகே ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ரிலேட்டிவ்ஸே அப்படி தான் சொல்லுவாங்க, குழந்தைங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? உங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக கவனிப்பாங்களோ, காட்டுவாங்களோ? எங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி கேட்பாங்க. அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் போவேன், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான். எனக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம்தான் செலவு பண்ணுவேன் சாரீஸு ட்ரெஸ் எடுக்கணுன்னா. என்ன சாரீ வேணுமோ அதை கேட்பேன், அவங்க காட்டுவாங்க, அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மாதிரி தான் குழந்தைங்களுக்கும், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ இந்த செக்ஷன் போங்கன்னு சொல்லுவாங்க, காட்டுவாங்க. அதுவும் ஆஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் தான். அதுவும் குழந்தைங்களுக்கு அளவு வச்சு பார்க்குறது, அது பார்க்குறது ஒரு 10 நிமிஷம். அந்த மாதிரி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். கார்த்தியாம்மா, பண்ணிடலாம், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இலங்கைக்கு பார்சல நிஜமாவே பண்ணலாமா? அப்படி ஒரு இது இருக்குல்ல, பண்ணலாம், சும்மா இருக்கிறதுக்கு இல்லையா? எல்லாருமே பண்ணுறாங்கல்ல. கார்த்தியம்மா, நிஜமாவா சொல்கிற? பண்ணிடலாம், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த பேக் நல்லா இருக்கா? இது உனக்கு பிடிக்கும் பாரு. 1000 ரூபாயா? எதுக்குப்பா 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, இது இப்போ உள்ள இது மாடலு. இன்னொன்று இது குவாலிட்டியானது, லெதரு பேகு மாதிரி தான் அப்படின்னு. உள்ளேலாம் நல்லா லேப்டாப் முதல் கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே சரி, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போகிறாருந்தா போய்க்கலாம், எங்கேயாவது ஊர்களுக்கு போனால். கார்த்தியம்மா, அது எல்லாருக்கும் அப்படி அமையாது. எங்கள் அக்காலும் இப்படி தான் சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் பிக் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லாருக்கும் ஆமாம் அமைய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. கடைக்காரரே நமக்கு சந்தோஷப்படுவாங்க நம்ம போனால். இவங்க ரொம்ப அதே மாதிரி ரொம்ப எடுத்து கலைச்செல்லாம் போட விட மாட்டேன். கலர் பிடிச்சாதான் அதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எதுவும் உள்ள டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு. போனோன்னு எல்லாத்தையும் கலைச்சி போடுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் எதையுமே கலைக்க வேண்டாம். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி தான் காட்டுவாங்க போல். எனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சி கலர் பிடிச்சா மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. எதுக்கு? அவங்களுக்கும் வேலை தானே, மடிக்கணும் வைக்கணும், அவங்களும் மனுஷங்க தானே. மக்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைக்கணும். ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்குற ஒரு 500 ரூபா 300 ரூபாய்க்கு கால் கடுக்க நிற்கிறாங்கல்ல. கார்த்தி அம்மா, பேக் சூப்பராக இருக்குது, சிம்பிள் பட் வெரி நைஸ். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு பூரா இப்படி தான் பிடிக்குது போல், ரொம்ப மாடர்னு. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குல்ல. நாங்கள் ஏதாவது 300 ரூபாய்க்கு கிடைக்குமா, ஒரு 200 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆனால் இது லைஃப் இருக்கும். சொல்லுவாங்க, 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி எதுக்கு 3 மாதத்தில் குப்பையில் போடுறதுக்கா? ஒரு இது வாங்கினாலும் நல்ல தரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தரமாக வாங்கினா நல்லா லைஃப் இருக்கும்ல. அந்த மாதிரி 300 ரூபாய்க்கு வாங்கினா உடனே ஜிப்பு போயிடும், இந்த பேகு பிஞ்சு போயிடும், இந்த இதாயிரும். அது எதுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் அப்படின்னுவேன் நான். பேக் சூப்பராக இருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் கூட 1000 ரூபாங்கிறது ஜாஸ்தியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சந்தோஷம்தான்.